300 அடி ஹைட்ல நிக்கிறோம். ரொம்ப மெதுவா கவனமா இறங்கணும். ஸ்லிப் ஆச்சுன்னா நம்ம எலும்பு கூட கிடைக்காது. இது வழுக்கு பாறை, வலிக்கி விடும். அப்படியே போனா போயிடணும். அப்படியே ஓரமா தான் போறோம். பாத்தீங்களா நாங்க எவ்வளவு ஸ்லோப்ல எவ்வளவு இதாக நடந்து போயிட்டு இருக்கோன்னு. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். கீழே விழுந்துடக்கூடாது. ஷூ ரொம்ப வலிக்குது. ஷூவை நம்புறதை விட நான் காலை நம்புறேன். பாருங்க சமாளிக்க. வெல்கம் டு நம்ம இன்னைக்கு ஏற போற மலை தான் யானை மலை. இது பார்க்கிறதுக்கு யானை மாதிரியே இருக்கும். இந்த மலை நம்ம மதுரையில் ஒத்தக்கடையில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. காலையில் 6 மணிக்கு போகலான்னு தம்பி 7 மணிக்கு வந்து எழுப்புனா ஒரு வழியா தம்பியை கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த ஜெயின் மோனுமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேலே சமணர்கள் வாழ்ந்த இடம்லாம் இருக்கு. மேலே ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் படி ஏற போகிறோம். ஏறிட்டோம். வாங்க மேலே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாமே கல்லுலேயே படி செஞ்சு வச்சுருப்பாங்க. படியில் சின்ன கேட்டு மாதிரி இருக்கும். கேட்டை திறந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். கம்பிகள்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்குது. கொஞ்சம் சேஃப்டியாக தான் பார்த்து ஏறணும். ஒரு 10 நிமிஷத்துல ஏறிடலாம். ஆனால் கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக படி ஏறி முடிச்சதுக்கப்புறம் மேலே ஒரு ஓய்வு எடுக்கிற இடம் இருக்குது. மூச்சு வாங்குது. இங்கேருந்தே வியூ பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். வாங்க போகலாம். மேலே போனதும் இப்படிலாம் தவ்வி விளையாடக்கூடாது. இப்போ நம்ம ஏறி இருக்குது யானைமலையோட தும்பிக்கை பகுதி. மலைக்கு மேலே 3 லாரி போகிற அளவுக்கு ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. நானும் என் தம்பியும் மட்டும்தான் இப்போ இந்த மலையிலே இருக்கோம். வழி மாறிடக்கூடாதுன்னு அம்புக்குறி போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் மலை மேலே இருக்க கடைசி கம்பியில் இருக்க படிக்கட்டு. இங்கேருந்து பார்த்தா மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் கூட தெரியும். வீடியோவில் கிளியராக தெரியல, பார்க்க முடியுதா சொல்லுங்கள். இதுதான் அந்த 4 கோபுரம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இந்த இடத்துல வெளிச்சத்துக்காக விளக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்புக்குரியை ஃபாலோ பண்ணி நாங்கள் யானைமலையோட டாப்புக்கு போக போகிறோம். கைஸ் அங்கே பாருங்கள் சமணர் படுக்கை. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் கல்வெட்டு. இந்த பாறையை அப்படியே வெட்டி எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா மழை பெஞ்சா தண்ணி வந்து பாறையில் படக்கூடாதுன்னு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன தமிழ் எழுத்து. ஆரம்ப கால தமிழ் எழுத்துக்கள் வித்தியாசமாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்குன்றத்து உரையுள் பாதந்தான் ஏரி அரிதன் அத்துவாயி அரட்ட காய்ப்பன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏரி ஆரிதனும் அத்துவாய் அரட்ட காய்ப்பனும் இந்த யானைமலையில் சமணர்கள் தங்கி மக்களுக்கு கல்வி மருத்துவம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு யானைமலையில் தங்குறதுக்கு இடம் பண்ணி கொடுத்தது இந்த 2 பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காலத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மலைக்கு பேர் யானைமலைன்னு தான் இருந்திருக்கு. வாங்க இதுக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்தோன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த கார்னரில் வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும். ஆனால் இப்போ அது இல்லை, ஏன்னு தெரில. லிங்கத்துக்குள்ளே ஏதாவது இருக்கும்னு நினச்சி உடச்சிட்டாங்களான்னு தெரில. சமணர்கள் இடத்துல இப்போ நான் வந்து படுத்திருக்கேன். சமணர் படுக்கையிலேருந்து வெளியே வந்தாச்சு. நீங்கள் யானைமலைக்கு வந்தீங்கன்னா இங்கே நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேலே போகிறது சேஃப் கிடையாது. நாங்கள் அந்த உச்சிக்கு போக போகிறோம். இதில் ஏறுறது ரொம்பவே ஸ்லோப்பாக இருக்கும். ரொம்ப கவனமாக ஏறணும். ரொம்பவே ஆபத்து. அப்படியே போனால் போயிடணும். அப்படியே ஓரமாக தான் போக போகிறோம். இதுதான் யானைமலையோட கண் பகுதி. ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. இப்போ நம்ம கீழே இறங்கி திரும்ப மேலே வர போகிறோம். ரொம்ப சேஃபாக வாங்க. இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா வலிக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த இடம் தான் ரொம்ப டேஞ்சர். இதை பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? யானை கண் சுனை. யானை கண் சுனை. இந்த கண்ணு பகுதியில் தண்ணி வந்து தேங்கி இருக்கும். அதுதான் சுனைன்னு சொல்கிறாங்க. நான் போனப்போ அந்த தண்ணி குடிக்கிற நிலைமையில இல்லை. ஆனால் இந்த தண்ணியை குடிக்கலான்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த டேஞ்சரஸ் பாயிண்ட்டு. ரொம்பவே ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப்பை தாண்டி போனோம்னா 90 டிகிரியில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். நான் எப்படி நிற்கிறேன்னு பாருங்கள். எனக்கு கால்லாம் நடுங்குது இப்போவே. அந்த ஸ்டெப்ஸுக்கு போகணுன்னா இந்த இடத்துல தாண்டணும். அந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் காலை வைக்கணும். ஒரு வழியாக நம்ம ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டெப்ஸை நம்ம சங்கிலி படிக்கட்டுன்னு சொல்லுவோம். படி கிடையாது, ஜஸ்ட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ 90 டிகிரி இருக்குன்னு. கீழே விழுந்தா அவ்வளோதான். பயப்படாமல் ஏறணும், அதுதான் மெயினான விஷயம். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு. ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம். நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம தம்பி ஏறிட்டாங்க. கேளுங்க, ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியோடு வந்துடுங்க. யாராவது ஊருக்காரவங்க தெரிஞ்சவங்க, நாங்களாம் வளர்ந்ததே இதுதான், இந்த இடம் தான். ஊருக்காரவங்க தெரிஞ்சவங்க இல்லாமல் வராதிங்க.
பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ ஸ்லோப்பில் எவ்வளோ இதாக நடந்து போயிட்டு இருக்கோன்னு. எந்த ஒரு சேஃப்டி கேஜெட்ஸும் இல்லாமல் தான் வரோம். நாங்கள் பழக்கப்பட்டிருக்கோம். தம்பி உனக்கு இது எத்தனை டைம் ஏறுறது? அவனுக்கு எத்தனை டைம் ஏறணுன்னே எனக்கு தெரில. உண்மையாக சொன்னால் நாங்கள் 2 பேருமே ரொம்பலாம் ஏறினதில்லை. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்னோட மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். இதுக்கப்புறம் போகிற வழியிலலாம் கொஞ்சம் குகைகள் இருந்துச்சு. கொஞ்சம் இருட்டாகவும் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. பயமா எனக்கா? ஹே ஹே நாங்களாம் சுனாமியில் ஸ்விம்மிங் போட்டவங்கன்னு சொல்லி என் தம்பி இருந்துட்டு வேகமாக குடுகுடுன்னு குகைக்குள்ளே போக ட்ரை பண்ணா. அங்கே போய் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணதும் உள்ளே ஏகப்பட்ட வவ்வாலுங்க. அப்படியே ஓடி வந்துட்டோம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வழுக்க பாரு. ரொம்பவே கவனமாக தான் போகணும். போகிற வழியில் இன்னொரு குகை, அதுக்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சு தம்பி போன குகையிலேருந்து எட்டி பார்த்த குகை தான் இந்த குகைன்னு. உள்ள வவ்வால் சத்தம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இருட்டில் லைட் அடித்தோடனே எல்லாம் பறந்து போயிடுச்சு. நம்ம தம்பி வழுக்க பாறையில் வழுக்காமல் வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம யானைமலையோட டாப்புக்கு போகிறதுக்கு சைடு வழியாக சுற்றி வந்து பின்னாடி வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பெரிய ஸ்லோப் ஏறி தான் மேலே போக முடியும். மேலே ஏறினா தலைப்பகுதிக்கு பின்னாடி இருக்க வால் பகுதி நீளமாக போகிறத பார்க்க முடியும். மேலே போகிறதுக்கு தான் அப்படியே சுற்றி பின்னாடி இருந்திருக்கோம் ஃபுல்லாக. தம்பி இப்போ பாறை இடுக்கு வழியாக போயிட்டுருக்காரு மேலே போகிறதுக்கு. இந்த ஆங்கிளே ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி இல்லாமல் யானைமலைக்கு இவ்வளோ தூரம் வந்துடாதீங்க. மேலே ஏற ஏற தண்ணி ரொம்ப தவிக்குது. காய்ஸ் ஒருவேளை யானைமலையோட உச்சியை பார்த்துட்டோம். யானைமலையோட உச்சியை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு அவ்வளோ சந்தோஷம். ஒரு வழியாக வந்துட்டோன்னு. அப்போ தான் நான் ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். என் கூட என் தம்பி வந்தான், அவனை காணவே காணோம். பின்னாடி தானே வந்தான். வந்துருவான்னு நினச்சி தான் நானும் முன்னாடி போனேன். ரொம்ப நேரமாக ஆளை காணோம். அப்புறம்தான் கடைசியாக தான் வந்தார் விநாயக்குன்னு என்ட்ரி கொடுத்தான். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். டாப்பில் யோகாசனம்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. பண்ணாலும் கவனமாக பண்ணுங்கள். யானைமலைக்கு மேலே யானைமலை மகாதீபம் பார்த்தோம். அங்கே தான் ஏதாவது ஒரு பண்டிகைனா ஊரில் தீபம் ஏற்றுவாங்க. யானைமலை மேலேருந்து அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மாவுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே வரதை விட கீழே போகிறதா பத்திரமா போகணும். கீழே இறங்குறப்ப வழி ரொம்ப குழம்பும். அந்த ஒயிட் ஏரோவை ஃபாலோ பண்ணி ரொம்ப சேஃபாக இறங்குங்க. தேங்க்யூ. பாய் சொல்லுங்க கைஸ். பாய் பாய்.